ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதில நான் பார்க்க போகிறது அண்ணா யூனிவர்சிட்டியோட சிஜி கேம்பஸோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 2026 பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இல்லைங்களா, அண்ணா யூனிவர்சிட்டி சிஜி கேம்பஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸோட ட்ரீம் காலேஜ்னே சொல்லலாம். கவர்மெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்க ரெடியாக இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இருக்கிறது அண்ணா யூனிவர்சிட்டி சிஜி கேம்பஸ் தான். இந்த சிஜி கேம்பஸில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸு, இல்லை இந்த காலேஜில் உங்களுக்கு வந்து லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வந்து எந்த அளவுக்கு போயிருக்கு, அதோட ரேங்க் எந்த ரேஞ்ச் லிஸ்ட்டில் இருந்திருக்கு, எங்களை இதில் பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு, எங்களை ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன, இது வந்து ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, பார்த்துருங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்போ தான் நம்ம அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அண்ணா யூனிவர்சிட்டி சிஜி கேம்பஸில் உங்களுக்கு டோட்டலாக உங்களுக்கு 18 கோர்சஸ் வந்து இருக்கு. 18 கோர்சஸில் உங்களுக்கு 3 கோர்ஸ் தவிர மீது எல்லா கோர்சஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்பிஏ அக்ரிடேஷன்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா, அண்ணா யூனிவர்சிட்டி சிஜி கேம்பஸ், அதாவது காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி. ஓகேங்களா, அதுதான் சிஜி கேம்பஸோட ஃபுல் நேமு. இங்கே சென்னையில் கிண்டியில் இருக்கு. ஓகேங்களா, இந்த காலேஜோட நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிண்டி ரயில்வே ஸ்டேஷன் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே இருக்கு. ஓகேங்களா, அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். சரிங்களா, யூனிவர்சிட்டியோட அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் வந்து வச்சிருக்காங்க. சரிங்களா, இந்த காலேஜஸ்ல இருக்க கோர்சஸை பற்றி நம்ம ஃபுல்லாக ஒன் பை ஒன்னாக நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஓகேங்களா, கோர்சஸ் நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கோர்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசெண்டாக உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். ஓகேங்களா, எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்ல விஎல்எஸ்ஐ டிசைன் அண்ட் டெக்னாலஜி இங்கே 30 சீட்ஸ் இருக்கு. 2024 உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. தென் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்ல செல்ஸ் ஓப்பனிங் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2008 இன்ட்ரடியூஸ் பண்ணி டோட்டலாக 60 சீட்ஸ் இருக்கு. உங்களுக்கு என்பிஏ அக்ரிடேஷன் 2031 வரைக்கும் இருக்கு. தென் சிவில் இன்ஜினியரிங் டோட்டலா 60 சீட்ஸ் 1859 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு என்பிஏ அக்ரிடேஷன்ஸ் 2028 வரைக்கும் இருக்கு. தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 1982 அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. டோட்டலா 60 சீட்ஸ் இருக்கு. 2029 வரைக்கும் என்பிஏ அக்ரிடேஷன்ஸ் இருக்கு. தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல செல்ஸ் ஓப்பனிங் கோர்ஸ் இருக்கு. இங்க டோட்டலா 120 சீட்ஸ் இருக்கு. 2006 ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுக்கு என்பிஏ 2029 வரைக்கும் இருக்கு. தென் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இசிஇ டோட்டலா 60 சீட்ஸ் வந்து 1946 ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி செல்ஸ் ஆப்பரேட்டிங் கோர்ஸும் 2006 உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. என்பிஏ அக்ரிடேஷன்ஸ் 2029 வரைக்கும் இருக்கு. தென் ட்ரிபிள் இ எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டோட்டலா 60 சீட்ஸ் இருக்கு. 1930 ஆரம்பிச்சிருக்காங்க. 2028 வரைக்கும் உங்களுக்கு என்பிஏ அக்ரிடேஷன்ஸ் இருக்கு. தென் ஜியோ இன்ஃபார்மேட்டிக்ஸ் உங்களுக்கு டோட்டலா 60 சீட்ஸ் 1993 ஆரம்பிச்சிருக்காங்க. 2028 வரைக்கும் என்பிஏ அக்ரிடேஷன்ஸ் இருக்கு. தென் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 1981 ஆரம்பிச்சிருக்காங்க. டோட்டலா 60 சீட்ஸ் 2028 வரைக்கும் என்பிஏ அக்ரிடேஷன்ஸ் இருக்கு. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டோட்டலா 120 சீட்ஸ் 2006 ஆரம்பிச்சிருக்காங்க. என்பிஏ அக்ரிடேஷன்ஸ் 2026 வரைக்கும் இருக்கு. தென் மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் டோட்டலா 36 2006 ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுக்கு என்பிஏ 2031 வரைக்கும் இருக்கு. தென் மைனிங் இன்ஜினியரிங் டோட்டலா 30 சீட்ஸ் 1987 ஆரம்பிச்சிருக்காங்க. என்பிஏ அக்ரிடேஷன் கிடையாது. தென் மேனுஃபேக்சர் இன்ஜினியரிங் டோட்டலா 60 சீட்ஸ் 1980 ஆரம்பிச்சிருக்காங்க. 2028 வரைக்கும் என்பிஏ அக்ரிடேஷன்ஸ் இருக்கு. தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டோட்டலா 120 சீட்ஸ் 1895 உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு கோர்ஸ். என்பிஏ அக்ரிடேஷன் 2029 வரைக்கும் இருக்கு. தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ் மீடியம் டோட்டலா 30 சீட்ஸ் 2010 ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுக்கு 2029 என்பிஏ அக்ரிடேஷன்ஸ் இருக்கு. தென் அதே மாதிரி சிவில் இன்ஜினியரிங் டோட்டலா 30 சீட்ஸ் உங்களுக்கு 2010 ஆரம்பிச்சிருக்காங்க. 2028 வரைக்கும் உங்களுக்கு என்பிஏ அக்ரிடேஷன்ஸ் இருக்கு. தென் பிரிண்டிங் அண்ட் பேக்கிங் டெக்னாலஜி டோட்டலா 60 சீட்ஸ் 1983 வரைக்கும் உங்களுக்கு 83 ஆரம்பிச்ச காலேஜ் ப்ரோக்ராம். பட் என்பிஏ அக்ரிடேஷன்ஸ் கிடையாது. சரிங்களா, இதுதான் வந்து உங்களுக்கு சிஜியில் இருக்க 18 கோர்சஸ் இதுதான். தென் அடுத்து நம்ம கோர்ஸ் வைஸ் வந்து ஒவ்வொரு கோர்சஸ்க்குமே என்ன கட் ஆஃப் வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு, தென் எந்த ரேங்க் வரைக்கும் போயிருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கோர்சஸ் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் விஎல்எஸ்ஐ டிசைன் அண்ட் டெக்னாலஜி. ஓகேங்களா, இந்த கோர்ஸ் 2024 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா, உங்களுக்கு லாஸ்ட் இயர் பொறுத்த வரைக்கும் ஓசி 197.5 வரைக்கும் போயிருக்கு. பட் ஆனால் 2024 பார்த்தீங்கன்னா 197 வரைக்கும் போய் லாஸ்ட் இயர் வந்து ஸ்லைட்லி கொஞ்சம் ஹையராக போயிருக்கு. சரிங்களா, தென் ரிமைனிங் கம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 197 இருந்து 186 வரைக்கும் உங்களுக்கு லோவஸ்டாக இருந்திருக்கு. அந்த கேட்டகரியில் போயிருக்கு. தென் 2024 பார்த்தீங்கன்னா இது 196.5 இருந்து 164 வரைக்கும் கூட உங்களுக்கு போக வாய்ப்புகள் இருந்திருக்கு. பட் ரேங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓசி அப்படின்னா உங்களுக்கு
649 ரேங்க் வரைக்கும் போயிருக்கு. தென் பிசியில் அதாவது சாரி ஓசி கேட்டகரியில் 2025ல தென் 2024ல் பார்த்தீங்கன்னா ஓசி 1180 வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கு. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, கட் ஆஃபும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தென் விஎல்எஸ்ஐ டிசைனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிமைனிங் கம்யூனிட்டிஸ்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் வந்து ஸ்லைட்லி உங்களுக்கு ஹையராக தான் இருந்திருக்கு. சரிங்களா? தென் அடுத்து நம்ம பார்க்க போகிற கோர்சஸ் பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2025ல ஓசி 195.5 வரைக்கும் போயிருக்கு. உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா அதே சேம் 195 ரேஞ்சஸ்ல இருந்து ஸ்லைட்லி 0.5 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தென் ரிமைனிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசியில் 193 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசிஎம் 190, தென் எம்பிசி 193, தென் எஸ்சி 189.5, எஸ்சிஏ 179, தென் எஸ்டி 185.5 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு. தென் ப்ரீவியஸ் இயர்ஸ் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு லாஸ்ட் இயர்ல பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் கம்யூனிட்டி வைஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் இயர் ஓசி 4207 ரேங்க் வரைக்கும் போயிருக்கு. தென் ப்ரீவியஸ் இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2700 ரேஞ்சஸ்ல இருந்திருக்கு. லாஸ்ட் இயர் வந்து ஸ்லைட்லி ஹையராக தான் இருந்திருக்கு. தென் பட் ஆனால் பிசி, பிசிஎம், எம்பிசி இதில் கேட்டகரியில் பார்த்த வரைக்கும் ரேங்க் வந்து அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ரேங்க் அதிகமாக தான் இருக்கு. பட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் இயர் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கிறவங்க பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கு. இந்த வருஷம் உங்களுக்கு இதே மாதிரி இருக்க வாய்ப்புகள் கூட இதோட இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி தான். தென் அடுத்து நம்ம பார்க்க போகிற கோர்ஸ் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங். சிவில் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2025ல ஓசி 195.5 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு. தென் ப்ரீவியஸ் இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 193ல 195 வந்திருக்கு. ஸ்லைட்லி ஹையராக தான் இருந்திருக்கு. தென் பிசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 193.5 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசிஎம் 195, then MPC 194.5, then SC 193, then SCA 182.5, ST 182.5 வரைக்கும் போயிருக்கு. தென் அதே மாதிரி ரேங்க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லைட்லி அப் அண்ட் டவுனாக தான் இருந்திருக்கு. 2023ல உங்களுக்கு வந்து 4300 ரேஞ்சஸ்ல இருந்த ரேங்க் வந்து உங்களுக்கு 2024ல 2700 இருந்திருக்கு. தென் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 3800 ரேங்க் 819 ரேங்க் வரைக்கும் உங்களுக்கு ஓசி போயிருக்கு. தென் அதே மாதிரி உங்களுக்கு ரிமைனிங் இதில் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டிஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ரேங்க் வந்து ஸ்லைட்லி ஹையராக தான் இருந்திருக்கு. உங்களுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் தான் ரேங்க் வந்து இருந்திருக்கு. உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸோட உங்களுக்கு ஒவ்வொரு கேட்டகரியில் ஸ்டூடெண்ட்ஸ் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுக்க ரெடியாக இருக்கிறாங்க. சில இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுக்க ரெடியாக இல்லை சிவில் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும். தென் சிஎஸ், தென் அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 3 இயர்ஸாகவே உங்களுக்கு கட் ஆஃப் வந்து 200 கட் ஆஃப் டெஃபினட்டாக இங்கே தேவை உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி சிஜி கேம்பஸை பொறுத்த வரைக்கும். தென் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசியுமே உங்களுக்கு 200 கட் ஆஃப்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு. தென் பிசிஎம் 199.5, தென் எம்பிசி 200, then SC 198.5, then SCA 198.667, then ST 197 வரைக்கும் போயிருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28th ரேங்க் வரைக்கும் உங்களுக்கு ஓசி போயிருந்திருக்கு. தென் ப்ரீவியஸ் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் இயர் வந்து ரேங்க் வந்து இன்னும் குறைஞ்சிருக்கு. சரிங்களா? ரேங்க் வந்து இன்னும் அதிகமாக வந்திருக்கு. சரிங்களா? குறைஞ்சிருக்கு. தென் அதே மாதிரி பிசிஎம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் கூடியிருக்கு. தென் பிசிஎம் ரேங்க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேங்க்கு ப்ரீவியஸ் இயர்ஸை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ரேங்க் குறைஞ்சிருக்கு. தென் எம்பிசியும் உங்களுக்கு குறைஞ்சிருக்கு, எஸ்சிலையும் குறைஞ்சிருக்கு, தென் எஸ்டிலையும் குறைஞ்சிருக்கு, எஸ்சிஏலையும் குறைஞ்சிருக்கு. சரிங்களா? அதுதான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கு. இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸும் இங்கே அவைலபிள் ஆகிருக்கு. செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்சஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா சேம் ஆகுதுன்னா 0.5 தான் டிஃபரன்சஸ். ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 199.5 வரைக்கும் உங்களுக்கு வந்து போயிருக்கு. அதே மாதிரி பிசியில் பார்த்தீங்கன்னா 199, பிசிஎம் 199.5, தென் எம்பிசி 199, தென் எஸ்சி 196.5, எஸ்சிஏ 191, எஸ்டி 196 வரைக்கும் போயிருக்கு. சரிங்களா? ரேங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓசி வந்து 203 ரேங்க் வரைக்கும் போயிருக்கு. தென் பிசி 404, தென் பிசிஎம் 387, then MBC 500, then SC 2792, then SCA 11507, then ST 3121 ரேங்க் வரைக்கும் போயிருக்கு. சரிங்களா? லாஸ்ட் இயர். தென் அடுத்து நம்ம பார்க்க போகிற கோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இசிஇ. ஓகேங்களா? இசிஐ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 199.5 வரைக்கும் ஓசி போயிருக்கு கட் ஆஃப். தென் பிசி 199.5, தென் பிசிஎம் 198.5, தென் எம்பிசி 199, தென் எஸ்சி 197.5, எஸ்சிஏ 192.5, எஸ்டியில் லாஸ்ட் இயர் சீட்ஸ் வந்து எதுவுமே வரல. தென் இந்த கட் ஆஃப் பார்க்கும்போது உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ஸை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கட் ஆஃப் ஸ்லைட்லி ஹையராக தான் இருந்திருக்கு. தென் ரேங்க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
ப்ரீவியஸ் இயர்ஸ் கம்பேர் பண்ண ரேங்க் ஆனால் கூடி இருக்கு. நீங்களா உங்களுக்கு ரேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 206 வரைக்கும் உங்களுக்கு ஓசி போயிருக்கு. தென் பிசி 375, தென் பிசிஎம் 846, தென் எம்பிசி 590, எஸ்சி 1983, தென் எஸ்சிஏ 9197 ரேங்க் வரைக்கும் போயிருக்கு. ரேங்க் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ஸ் கம்பேர் பண்ணும்போது ரேங்க் வந்து ஏறி இருக்கு. இது வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் சீட்டு. இது செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங்ல இசி வந்து ஓசி வந்து 199 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசி 198.5, பிசிஎம்ல சீட் அலகேட் ஆகல. தென் எம்பிசி 198.5, எஸ்சி 195.5, எஸ்சிஏ 188.5 வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் இயர் போயிருக்கு. உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ஸ் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் ரேங்கை பொறுத்த வரைக்கும் ரேங்க்கும் கூடி இருக்கு. ஓகேங்களா, ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல வரல, கொஞ்சம் பின்னாடி போயிருக்கு. ஓகேங்களா, ரேங்க் பார்த்தீங்கன்னா ஓசி வந்து 584 இருந்திருக்கு, பிசி 839, தென் எம்பிசி 749, தென் எஸ்சி 4447, எஸ்சிஏ 16123 ரேங்க் வரைக்கும் உங்களுக்கு இசியில செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்சஸ்க்கு வந்து போயிருக்கு. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் இ. ஓகேங்களா, ட்ரிபிள் இ பார்ப்போம். ட்ரிபிள் இ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2025ல ஓசி 198 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசி 197, தென் பிசிஎம் 196, தென் எம்பிசி 197.5, தென் எஸ்சி 193, எஸ்சிஏ 188.5, தென் எஸ்டி 197 வரைக்கும் போயிருக்கு. இது கட் ஆஃப் கம்பேர் பண்ணும்போது ப்ரீவியஸ் கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட்லி கொஞ்சம் அதிகமாக தான் போயிருக்கு. போன வருஷம் உங்களுக்கு ஒரு ரேங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் ரேங்கை பொறுத்த வரைக்கும் ரேங்க் ஏறி இருக்கு, ரேங்க் குறையில. நீங்களா ரேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போன வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் வந்து ட்ரிபிள் இக்கு வந்து 1281 ரேங்கா இருந்திருக்கு. ப்ரீவியஸ் இயர்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் வந்து ஊசி வந்து 1000 ரேஞ்சஸ்ல தான் இருந்திருக்கு. பட் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ரேங்க் 1281 இருந்திருக்கு. தென் பிசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2239, பிசிஎம் 3404, தென் எம்பிசி 1822, தென் எஸ்சி 7428, and SCA 16,767, then ST 2,341 ரேங்க் வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் இயர் வந்து ட்ரிபிள் இக்கு போயிருக்கு. ஓகேங்களா, தென் அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து ஜியோ இன்ஃபார்மேட்டிக்ஸ். ஓகேங்களா, ஜியோ இன்ஃபார்மேட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர் ஓசி 194 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசி 189.5, தென் பிசிஎம் 191.5, எம்பிசி 188.5, தென் எஸ்சி 180.5, எஃப்சிஏ 181.5, எஸ்டி 186 வரைக்கும் போயிருக்கு. உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ஸை கம்பேர் பண்ணும்போது கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர் வந்து கட் ஆஃப் வந்து ரைஸ் ஆயிருக்கு. பட் ரேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறையவே இல்லை. கட் ஆஃப் தான் ரைஸ் ஆயிருக்கே தவிர ரேங்க் குறையல. உங்களுக்கு ரேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2025ல உங்களுக்கு ஓசி 6600 வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கு. தென் அதே மாதிரி உங்களுக்கு பிசி பார்த்தீங்கன்னா 14,595 வரைக்கும் ரேங்க் வரைக்கும் போயிருக்கு. பிசிஎம் 10,807, தென் பிசிஎம் சாரி எம்பிசி 16,035, தென் எஸ்சி 34,514, எஸ்சிஏ 32,007, எஸ்டி வந்து 21,718 வரைக்கும் போயிருக்கு. சரிங்களா, உங்களுக்கு ஜியோ இன்ஃபார்மேட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு தவிர ரேங்க் வந்து இன்க்ரீஸ் ஆகலை. சரிங்களா, தென் அடுத்து இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங். இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர் 2025ல ஓசி 192 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசி 189, தென் பிசிஎம் 182, தென் எம்பிசி 187, தென் எஸ்சி 182.5, தென் எஸ்சிஏ 173.395, தென் எஸ்டி 175.5 வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் இயர் போயிருக்கு. தென் ப்ரீவியஸ் இயர்ஸ் கட் ஆஃப் கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் இயர் கட் ஆஃப் ரைஸ் ஆயிருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரேங்க்கும் ரைஸ் ஆயிருக்கு, குறையவே இல்லை. கட் ஆஃப் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு தவிர ரேங்க் வந்து குறையவே இல்லை. உங்களுக்கு ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர் வந்து 9,341 ரேங்க் வரைக்கும் போயிருக்கு. தென் ப்ரீவியஸ் இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா இது வந்து 7,000 to 8,000 அந்த ரேஞ்சஸ்ல இருக்கு. போன லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ரேங்க் வந்து இன்னும் பின்னாடி போயிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டிஏ எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் வந்து உங்களுக்கு கூட தான் செஞ்சிருக்கு தவிர குறையவே இல்லை. சரிங்களா, தென் அடுத்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி. இது வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ். எஸ்எஸ்ன்னு போட்டிருந்தா உங்களுக்கு செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ். இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓசி உங்களுக்கு 2025ல
199 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசி 198, தென் பிசிஎம் 198, தென் எம்பிசி 198.5, எஸ்சி 195, தென் எஸ்சிஏ 185.5, எஸ்டி 191.5 வரைக்கும் போயிருக்கு. இது உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ஸ் கட் ஆஃப் கம்பேர் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு லாஸ்ட் இயர் வந்து கட் ஆஃப் வந்து ரைஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ரேங்க்கும் பார்க்கும்போது ஸ்லைட்லி அதே ரேஞ்சஸ்ல தான் ஸ்லைட்லி இருக்கு. ரொம்ப அந்த அளவுக்கு வந்து வேரியேஷன்ஸ் கிடையாது. ரேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர் ஓசி வந்து 585ல இருக்கு. ப்ரீவியஸ் இயர்ஸ்லயுமே ரேங்க் பார்த்தீங்கன்னா 500 ரேஞ்சஸ்ல தான் இருந்திருக்கு. பிசிஏ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து 1115 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசிஎம் பார்த்தீங்கன்னா 1191 வரைக்கும் போயிருக்கு. தென் எம்பிசி 937, தென் எஸ்சி 4910, தென் எஸ்சிஏ 22,983 வரைக்கும் போயிருக்கு. தென் எஸ்டி 10,278 வரைக்கும் போயிருக்கு. சரிங்களா, இதுதான் வந்து இந்த ரேங்க் வரைக்கும் தான் போயிருக்கு. உங்களுக்கு இதே ரேஞ்சஸ்ல நீங்க வச்சுக்கன்னா கண்டிப்பா கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா, தென் அடுத்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கிறது இதுதான். உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து லாஸ்ட் இயர் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் ரிலீஸ் பண்ண ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒன் டைம் ஃபீஸஸ் வந்து ஒன்று இருக்கு. ஓகேங்களா, அட் த டைம் ஆஃப் அட்மிஷன்ஸ் அப்போ ஒன் டைம் ஃபீஸ் 40 உள்ளது. தென் பி வந்து காஷ் அண்ட் ரீஃபண்டபிள், காஷ் அண்ட் டெபாசிட் ரீஃபண்டபிள். ஓகேங்களா, ஒன் டைம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9,800 rupees வரும். ஓகேங்களா, தென் உங்களுக்கு காஷ் அண்ட் டெபாசிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7,000 வரும். ஓகேங்களா, இது மட்டும் அடிஷ்னலாகவே உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் 16,800 வந்து நீங்கள் தனியாக கட்டுறீங்க. தென் அது இல்லாமல் நீங்கள் ஒவ்வொரு செமஸ்டருமே பார்த்தீங்கன்னா 15,200 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஒவ்வொரு செமஸ்டருமே இது வந்து ஒவ்வொரு செமஸ்டர் பே பண்ணணும் செமஸ்டர் வைஸ். ஓகேங்களா, இது ஒரு 30,400 rupees வந்து ஒரு இயருக்கு வந்துடும். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து 15,000 இது வந்துடும். சரிங்களா, இது வந்து தென் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெகுலர் ப்ரோக்ராம். இந்த ஒவ்வொரு இதுலையுமே செல்ஃப் சப்போர்ட்டிங் எஸ்எஸ்ன்னு போட்டுருந்துச்சு பாருங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி வந்து அதாவது ஃபீஸஸ் வந்து அதே தான் இருக்கும். ஓகேங்களா, ஃபீஸஸ்ல எல்லாமே அதே தான் இருக்கும், பார்ட் ஏவும் பார்ட் பியும். ஓகேங்களா, பட் ஆனால் அந்த பார்ட் சி இருக்கு பாருங்க, இதுல வந்து வேரியேஷன்ஸ் இருக்கும். நீங்க செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்சஸ் பண்ணா உங்களுக்கு 25,000 வந்து வரும். ஒரு செமஸ்டருக்கு வந்து 25,000 வரும். ஒரு வருஷத்துக்கு 50,000 வரும். பிளஸ் இது ஒரு 16,800 வந்து இதுவரை பே பண்ணணும். ஓகேங்களா, அதான் வந்து நீங்க பே அட் த டைம் ஆஃப் அட்மிஷன்ஸ் அப்ப கவுன்சிலிங் வரும்போது உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரி அதாவது கவர்மெண்ட் சீட்ஸ்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு 30,000 பே பண்ற மாதிரி இருக்கும். தென் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸிங்னா 41,800 வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்க வந்து டிசபிள் கேண்டிடேட்டா இருந்தாலும் சரி, என்ஆர்ஐ கேட்டால, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் எல்லாருமே எவ்வளவு ஃபீஸஸ் பே பண்றோம், ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் கேண்டிடேட் எவ்வளவு ஃபீஸ் பண்றோம் கம்ப்ளீட்டா உங்களுக்கு டீட்டெயிலாவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கேட்கறவங்களுக்கு நீங்க அதே பார்த்துக்கோங்க. சரிங்களா, இதை நம்ம இது வரைக்கும் நான் பார்த்து அண்ணா யூனிவர்சிட்டி சிஜி கேம்பஸோட ஓகேங்களா கம்ப்ளீட் வந்து கட் ஆஃப் வந்து லாஸ்ட் எவ்வளோ போயிருக்கு, எவ்வளோ ரேங்க் வந்து போயிருக்கு, அது கோர்சஸ் என்ன, தென் வந்து பிளேஸ்மெண்ட் டீடைல்ஸ் பிளேஸ்மெண்ட் டீடைல்ஸை பொறுத்த வரைக்கும் அதுவும் வெப்சைட்லேயே உங்களுக்கு அவைலபிள் இருக்கு. லாஸ்ட் இயர் பொறுத்த வரைக்கும் பிளேஸ்மெண்ட்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 62% சொல்லிட்டு உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட், அண்ணா யூனிவர்சிட்டி டிஎன்ஏ புக்லெட்லேயும் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி நல்ல ஹை பேக்கேஜஸ்லையுமே உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹையர் ஸ்டடிஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் நம்பர் அந்த பர்சன்டேஜஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும். பட் ஆனால் பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லாவே இருக்கிற ஒரு கவர்மெண்ட் காலேஜ் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி சிஇசி கேம்பஸ் நம்ம சொல்லலாம். இதோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ கோட் பார்த்தீங்கன்னா 1 அதுதான் ஸ்டார்டிங் ஆரம்பிக்கிறது. இதுதான் அண்ணா யூனிவர்சிட்டி சிஇசி கேம்பஸ் தான். நீங்களா நீங்கள் கட் ஆஃப் வந்து நல்லா இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆப்ஷனில் தாராளமாக நீங்கள் வச்சுக்கலாம் அண்ணா யூனிவர்சிட்டி சிஇசி கேம்பஸை பொறுத்த வரைக்கும். சரிங்களா, இதை நீங்கள் ஆப்ஷன்ஸில் வச்சுக்கோங்க. இப்போவே நோட் பண்ணி வச்சுக்கோங்க எந்தெந்த கட் ஆஃப் என்னென்ன ரேஞ்சஸில் இருக்கு. சரிங்களா, அது வந்து சிஇசி கேம்பஸஸ்ல உங்களுக்கு எதில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு இப்பவே நோட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நம்ம வரிசையா அடுத்தடுத்த காலேஜஸ் நம்ம என்னென்ன பார்க்கணும்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் வேற வீடியோல வேற சந்திக்கிறேன். தேங்க்யூ.